Hello everyone, இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது NEURO-embryology. ஸோ இன்னைக்கு நர்வஸ் சிஸ்டம் எப்படி டிரைவ் ஆச்சு, ஃபீட்டஸ்லேருந்து எந்தெந்த ஸ்ட்ரக்சர் மூலயமா அடல்ட்டுக்கு இருக்கிற நர்வஸ் சிஸ்டம் நர்வஸ் பார்ட் எப்படி டிரைவ் ஆச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுங்கிறது ஃபெர்டிலைசேஷன். ஸோ இந்த ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் சில டைப் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் zygote, அப்புறம் 2 cell ஸ்டேஜ், 4 cell ஸ்டேஜ், 8 cell ஸ்டேஜ் அண்ட் 16 cell ஸ்டேஜ். ஸோ இந்த செவரல் ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு ஃபைனலாக வரக்கூடிய ஸ்டேஜ் தான் morula. அந்த morulaக்கு அப்புறம் blastocyst அப்படிங்கிற செல் ஃபார்ம் ஆகும். அந்த blastocyst endometrium ஆஃப் யூட்ரஸில் இம்ப்ளான்டேஷன் நடக்கும். ஸோ ஒரு பார்ஷியல் இம்ப்ளான்டேஷன் அண்ட் கம்ப்ளீட் இம்ப்ளான்டேஷன். இந்த இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கப்புறம் இப்போ அந்த இம்ப்ளான்டேஷனுக்கு அடுத்தது என்னென்ன ஸ்டேஜ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த இடையில இன்னும் நிறைய ஸ்டேஜ்லாம் இருக்குது, அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக போகிறது கிடையாது. ஸோ ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிற தனி டாப்பிக்கில் அதை நான் வீடியோ பண்ணுவேன். இப்போது இந்த இம்ப்ளான்டேஷன், இந்த பிளாஸ்டோசிஸ்ட் ஒன்ஸ் இம்ப்ளான்ட் ஆனதுக்கப்புறம் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது. அதாவது ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து 8th வீக் வரைக்கும் தான் அதுக்கு பேர் எம்ப்ரியோ. ஸோ ஆஃப்டர் 8th வீக் அதுக்கு பேர் ஃபீட்டஸ். ஸோ அப் டு 8th வீக் வரைக்கும் அது ஃபீட்டஸ் கிடையாது, எம்ப்ரியோ. ஸோ அந்த எம்ப்ரியோ எப்படி டெவலப் ஆகுது, அந்த எம்ப்ரியோவில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் டிரைவ் ஆனது அப்படின்னு பார்ப்போம். இப்போது ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பிளாஸ்டோசிஸ்ட் ஒன்ஸ் இம்ப்ளான்டேஷன் ஆனதுக்கப்புறம் 2 செல் லேயர் ஃபார்ம் ஆகும். அந்த 2 செல் லேயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் ஒரு எம்ப்ரியோ, ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் எம்ப்ரியோ. இந்த எம்ப்ரியோவில் சுற்றி இருக்கிற செல்ஸ் சின்சைட்டோட்ரோபோபிளாஸ்ட். இந்த சின்சைட்டோட்ரோபோபிளாஸ்ட் அவுட்டர் செல் லேயர், இன்னர் செல் லேயர் சைட்டோட்ரோபோபிளாஸ்ட். ஸோ இன்சைடாக 2 லேயர் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் பைலாமினார் ஸ்டேஜ் ஆர் பைலாமினார் டிஸ்க். இது எப்போனா செகண்ட் வீக், எக்ஸாக்டாக செகண்ட் வீக்கில் 2 லேயர் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த 2 லேயர் ஆஃப் செல்ஸ் ஸ்டேஜ் தான் பைலாமினார் டிஸ்க் ஆர் பைலாமினார் ஸ்டேஜ். ஸோ இந்த 2 லேயர் ஆஃப் செல்ஸுக்கு நேம் என்ன அப்படின்னா, சுப்பீரியர் அதாவது அபவாக இருக்கிற இந்த லேயர் எபிபிளாஸ்டிக் செல் லேயர், பிலோவாக இருக்கிறது ஹைப்போபிளாஸ்டிக் செல் லேயர். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இதில் இந்த எம்ப்ரியோவில் இனிஷியலாக 2 கேவிட்டி இருக்குது, அம்னியோட்டிக் கேவிட்டி அண்ட் எம்ப்ரியோனிக் கேவிட்டி. அம்னியோட்டிக் கேவிட்டி அப்படிங்கிறது சுப்பீரியர் இருக்கக்கூடியது, எம்ப்ரியோனிக் கேவிட்டி அப்படிங்கிறது இன்ஃபீரியர் இருக்கக்கூடியது. எம்ப்ரியோனிக் கேவிட்டியை எம்ப்ரியோனிக் சாக்னு கூட சொல்லுவாங்க. இந்த எம்ப்ரியோனிக் சாக் தான் செகண்ட் வீக்கில் இருக்கிற எம்ப்ரியானிக் சாக் வந்து டெஃபினேட்டிவ் எம்ப்ரியானிக் சாக். அதுக்கு நேம் டெஃபினேட்டிவ் எம்ப்ரியானிக் சாக். ஃபர்ஸ்ட் பிரைமரி எம்ப்ரியானிக் சாக்காக இருக்கும், அப்புறம் செகண்டரி எம்ப்ரியானிக் சாக்காக இருக்கும். செகண்ட் வீக்கில் டெஃபினேட்டிவ் எம்ப்ரியானிக் சாக்காக மாறும். ஸோ எந்த செல் லேயர் அம்னியோட்டிக் கேவிட்டியை ஃபேஸ் பண்ணியிருக்கோ அந்த லேயர் தான் எபிபிளாஸ்டிக் செல் லேயர். ஸோ இந்த செல் லேயர் அம்னியோட்டிக் கேவிட்டியை ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் எபிபிளாஸ்டிக் செல் லேயர். ஸோ எந்த செல் லேயர் எம்ப்ரியானிக் சாக்கை ஃபேஸ் பண்ணியிருக்கோ அதுதான் ஹைப்போபிளாஸ்டிக் செல் லேயர். ஸோ இதுதான் ஹைப்போபிளாஸ்டிக் செல் லேயர். ஸோ பைலாமினார் டிஸ்க் அப்படின்னா செகண்ட் வீக், அட் த டைம் ஆஃப் செகண்ட் வீக் 2 லேயர் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆகும், 2 லேயர் ஆஃப் டிஸ்க் செல் ஃபார்ம் ஆகும். ஒன்று ஹைப்போபிளாஸ்டிக் செல் லேயர், இன்னொன்று எபிபிளாஸ்டிக் செல் லேயர். ஸோ பைலாமினார் டிஸ்க் ஒன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த பைலாமினார் டிஸ்க், இந்த டயக்ராம், இந்த பைலாமினார் டிஸ்கோட இந்த எபிபிளாஸ்டிக் லேயர், இது ஹைப்போபிளாஸ்டிக் லேயர், இது எபிபிளாஸ்டிக். இந்த கிரீன் கலர் ஹைப்போபிளாஸ்டிக் லேயர், இது எபிபிளாஸ்டிக் லேயர். இது குவாடல் பார்ட், இது குவாக்கோல் பார்ட். இந்த குவாடல் பார்ட்டில் ஒரு ரவுண்ட் லைக் ஸ்ட்ரக்சர் ஒன்று ஃபார்ம் ஆகும். இந்த ஒரு நோட், அந்த நோடுக்கு பேர் ப்ரோகார்டல் பிளேட். ப்ரோகார்டல் நோட் ஆர் ப்ரோகார்டல் பிளேட். இந்த ப்ரோகார்டல் பிளேட் தான் செஃபாலிக் ஹெண்ட், இந்த குவாடல் எண்டோட ஒரு டிட்டர்மினேஷன். ஸோ இந்த ப்ரோகார்டல் பிளேட் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஃபார்ம் ஆகும், இந்த ப்ரோகார்டல் பிளேட். நெக்ஸ்ட் இந்த ப்ரோகார்டல் பிளேட் ஒன்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஒரு லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரீக் ஃபார்ம் ஆகும். இந்த லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரீக் ப்ளஸ் ஒன் ஸ்மால் நோட். இந்த ஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்ட்ரீக் ஒரு நோட், இந்த ஸ்ட்ரக்சர் பேர் primitive streak and primitive node. So இந்த longitudinal streak பேர் primitive streak, இந்த node பேர் primitive node. So primitive node, primitive streak ஃபார்ம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரோகார்டல் பிளேட் ஃபார்ம் ஆச்சு, நெக்ஸ்ட் primitive streak அண்ட் நெக்ஸ்ட் primitive node அண்ட் லாஸ்ட்டாக அண்ட் cloacal plate. இந்த பிளேட் பேர், இது வந்து லெக் போர்ஷனை டிட்டர்மைன் பண்ணுறது. ஸோ இது cloacal part, இது செஃபாலிக். இந்த ரீஜியனில் தான் நம்ம ஹெட் போர்ஷன் ஃபார்ம் ஆகும், இந்த ரீஜியனில் நம்மளுடைய லோவர் லிம் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால தான் ஒரு டிட்டர்மினேஷனுக்காக இது குவாடல் செஃபாலிக் பார்ட், இது குளோக்கல் பார்ட். இது ஹைப்போபிளாஸ்டிக் செல் லேயர், இது எபிபிளாஸ்டிக் செல் லேயர். ஸோ இது ஹைப்போபிளாஸ்ட் அண்ட் எபிபிளாஸ்ட். இப்போது
இந்த எபிபிளாஸ்டிக் செல் லேயரோட சுப்பீரியர் சைட், அதோட சுப்பீரியர் சைடு தான் இந்த சைடு தான் அம்னியோட்டிக் கேவிட்டி. இந்த ஹைப்போபிளாஸ்டிக் செல் லேயரோட இந்த கேவிட்டி தான் எம்பிரியானிக் சாக். ஸோ அம்னியோட்டிக் அண்ட் எம்பிரியானிக். இப்போ இதோட சுப்பீரியர் சைடு, இந்த எபிபிளாஸ்டிக் செல்ஸோட சுப்பீரியர் சைடில் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகக்கூடியது ஒரு பிளேட். ஸோ இந்த பிளேட் பேர் ப்ரோகார்டல் பிளேட். ஒரு லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரீக், பிரிமிட்டிவ் ஸ்ட்ரீக், தென் ஒரு நோட், பிரிமிட்டிவ் நோட், தென் குளோயாக்கல் பிளேட். ஸோ இந்த 3 ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிஷியலாக எபிபிளாஸ்டிக் லேயரில் ஃபார்ம் ஆகக்கூடியது ப்ரோகார்டல் பிளேட், பிரிமிட்டிவ் ஸ்ட்ரீக் அண்ட் பிரிமிட்டிவ் நோட் அண்ட் குளோயாக்கல் பிளேட். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிரிமிட்டிவ் ஸ்ட்ரீக்கில் ஒரு ஸ்மால் டிப்ரெஷன் ஏற்படும். இதில் இருக்க செல்ஸ் எல்லாமே டிப்ரெஸ்ட் ஆகும். ஸோ இதில் இருக்க செல்ஸ் ஒன்ஸ் டிப்ரெஸ் ஆயிடுச்சுன்னா இங்கே ஒரு கேப் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போது இந்த பிரிமிட்டிவ் ஸ்ட்ரீக்கு பேர் பிரிமிட்டிவ் க்ரூவ். க்ரூவ் மீன்ஸ் ஒரு டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு பிரிமிட்டிவ் க்ரூவ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பிரிமிட்டிவ் ஸ்ட்ரீக் பிரிமிட்டிவ் க்ரூவாக மாறிடும். இந்த பிரிமிட்டிவ் நோட் பிரிமிட்டிவ் பிட்டாக மாறிடும். ஸோ இந்த இனிஷியலாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் லேட்டராக வேற ஒரு ஸ்ட்ரக்சராக கன்வெர்ட் ஆகுது. அதுதான் பிரிமிட்டிவ் க்ரூவ் அண்ட் பிரிமிட்டிவ் பிட். இப்போது இந்த எபிபிளாஸ்டிக் லேயரில் சென்டர் போர்ஷனில் ஒரு டிப்ரெஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த டிப்ரெஷன் தான் பிரிமிட்டிவ் க்ரூவ். இந்த கார்னர் எட்ஜஸில் இருக்கக்கூடிய செல்ஸ் சர்டன் க்ரோத் ஃபேக்டரை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த க்ரோத் ஃபேக்டர் தான் ஃபைப்ரோபிளாஸ்டிக் க்ரோத் ஃபேக்டர் 8. ஃபைப்ரோபிளாஸ்டிக் க்ரோத் ஃபேக்டர் நம்பர் 8. ஸோ இந்த க்ரோத் ஃபேக்டர் என்ன பண்ணுன்னா, இந்த லேட்ரல் பார்ட்டில் இருக்கக்கூடிய செல்ஸ், எபிபிளாஸ்டிக்கில் இந்த லேட்ரல் பார்ட்டில் இருக்கக்கூடிய செல்ஸை அட்ராக்ட் பண்ணும். ஸோ அட்ராக்ட் பண்ணுறது மூலயமா இந்த டிப்ரெஷன்ஸில் எல்லா செல்ஸும் ஃபால் டவுன் ஆகிடும். ஸோ இப்படி நிறைய செல்ஸ் ஃபால் ஆக இந்த ஹைப்போபிளாஸ்டிக் செல்ஸ் டிஸப்பியர் ஆகிடுது. ஸோ ஹைப்போபிளாஸ்டிக் செல்ஸ் டிஸப்பியர் ஆனோடனே ஒரு நியூ குரூப் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதாவது ஒரு நியூ குரூப் ஆஃப் 2 லேயர் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ இது 3rd வீக். இந்த 3rd வீக்கில் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் இது பைலாமினர் டிஸ்க்ங்கிறது 2nd வீக். 3rd வீக்கில் ட்ரைலாமினர் டிஸ்க் ஃபார்ம் ஆகுது. ட்ரைலாமினர் 3. இந்த ட்ரைலாமினர் டிஸ்க் இப்போ இந்த 3rd வீக்கில் இந்த லேயர் ஆஃப் செல்ஸுக்கு நேம் என்னன்னா, இது ectoderm, mesoderm, ஸோ endoderm. ஸோ அப்போது ஹைப்போபிளாஸ்டிக் செல் லேயர் அப்படிங்கிற செல் லேயர் டோட்டலாகவே டிஸப்பியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அடல்ட் பர்சனுக்கு இருக்கிற எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் ஹைப்போபிளாஸ்டிக் செல் லேயர் மூலயமா டிரைவ் ஆனது கிடையாது. ஸோ எல்லா ஸ்ட்ரக்சரும் டிரைவ் ஆனது, இனிஷியலாக ஒரிஜின் ஆனது எதுலன்னா ectoderm. ஸோ ectodermலேருந்து மீசோடர்ம் வந்துச்சு அண்ட் endoderm வந்துச்சு. ஸோ ஹோல் ஸ்ட்ரக்சரும் ectodermலேருந்து டிரைவ் ஆனது. அதாவது இன்னும் ப்ரீவியஸாக போனோம்னா எபிபிளாஸ்டிக் செல் லேயர்லேருந்து டிரைவ் ஆனது. ஹைப்போபிளாஸ்டிக் செல் லேயர்லேருந்து எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் டிரைவ் ஆகாது. ஸோ எபிபிளாஸ்டிக் செல் லேயர்லேருந்து 2 லேயர் டிரைவ் ஆகுது. அதுதான் mesoderm அண்ட் endoderm. ஸோ இந்த எபிபிளாஸ்டிக் செல் லேயர் இட் செல்ஃப் ஆல்சோ கால்ட் ectoderm. ஸோ இப்போ ட்ரைலாமினர் டிஸ்க் ஃபார்ம் ஆகிடுச்சு. தென் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த ectoderm லேயர்லேருந்து இன்னும் சில ஸ்பெஷல் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த செல் ஒரு ராட் லைக் ஸ்ட்ரக்சர், அந்த செல்ஸ் ஒரு ராட் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். எங்கன்னா மீசோடம், அது சென்ட்ரல் ஆக்சிஸ். அந்த சென்ட்ரல் ஆக்சிஸில் மீசோடோமோட சென்டர் போர்ஷனில் ஒரு ராட் லைக் ஒரு டியூப் ஃபார்ம் ஆகும். அந்த டியூப் பேர் நோட்டோகார்டல் டியூப். அந்த டியூப் ஃபஸ்ட்டு ஒரு டியூபாக ஃபார்ம் ஆகும், நோட்டோகார்டல் டியூப். அதுக்கப்புறம் செவரல் டேஸ்க்கு அப்புறம் இந்த டியூப் வந்து ஒரு ராட் லைக் ஸ்ட்ரக்சராக மாறிடும். ஸோ அதனால அது நோட்டோகார்டல் பிளேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ட்ரைலாமினர் டிஸ்க் ஃபார்ம் ஆன உடனே எபிபிளாஸ்டிக் செல், அதாவது ectoderm செல்ஸ் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த செல் லேயர் எங்கே அக்குமுலேட் ஆகுதுன்னா சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் மீசோடம். அந்த குரூப் ஆஃப் செல்ஸுக்கு பேர் தான் நோட்டோகார்டல் பிளேட். இந்த நோட்டோகார்டல் பிளேட் சில சப்ஸ்டன்ஸை செக்ரேட் பண்ணுது. அந்த சப்ஸ்டன்ஸ் க்ரோத் ஃபேக்டர். அந்த க்ரோத் ஃபேக்டர் இந்த ectodermல இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் செல்ஸை ப்ரொலிஃபரேஷன் ஆக வைக்குது. இந்த ப்ரொலிஃபரேஷனால் இந்த சென்ட்ரல் செல்ஸ் மட்டும் அதோட திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த திக்னஸ் ஒரு பிளேட் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும்.
இந்த ectoderm லேயரில் சென்ட்ரலில் ஒரு பிளேட் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். இந்த பிளேட்டுக்கு பேர் தான் நியூரல் பிளேட். ஸோ இனிஷியலாக இந்த நியூரல் பிளேட்லேருந்து தான் நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ இந்த நியூரல் பிளேட் இந்த நியூரல் டியூபாக கன்வெர்ட் ஆகுது. இந்த நியூரல் பிளேட்டோட சென்டர் போர்ஷன் டிப்ரெஸ் ஆகுது. எப்படி வந்து ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரீக் வந்து ப்ரிமிட்டிவ் க்ரூவாக எப்படி கன்வெர்ட் ஆச்சு, அது சேம் ப்ராசஸ் இந்த நியூரல் பிளேட்டோட சென்டர் போர்ஷன் டிப்ரெஸ் ஆகுது. ஸோ டிப்ரெஸ் ஆச்சுன்னா ஒரு ஃபோல்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த சென்டர் போர்ஷன் டிப்ரெஸ் ஆகுது. இதுதான் இது எக்டோடம், இது மீசோடம், இது எண்டோடம், இது நோட்டோகார்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ இதோட சென்டர் போர்ஷன் டிப்ரெஸ் ஆச்சுன்னா ஒரு ஃபோல்டு லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். இந்த ஃபோல்டுக்கு பேர் நியூரல் ஃபோல்டு. ஸோ இது டிப்ரெஸ் ஆக ஃபைனலாக ஒரு டியூப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். இதில் இது எக்டோடம், இது மீசோடம், இது எண்டோடம். ஸோ ஒரு நியூரல் பிளேட்டோட சென்டர் போர்ஷனில் ஒரு டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகுது. அந்த டிப்ரெஷன் என்ன பண்ணுதுன்னா அந்த டிப்ரெஷன் மூலயமா இந்த நியூரல் செல்ஸ் எல்லாத்தையும் டவுன்வர்டாக புஷ் பண்ணுது. ஸோ இந்த டவுன்வர்ட் புஷ்னால இந்த பிளேட்டு ஒரு ஃபோல்ட் ஆகுது. இந்த பிளேட் என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபோல்ட் ஸ்ட்ரக்சர் மாறுது. ஸோ ஒரு ஃபைனலாக ஒரு நியூரல் டியூப் ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ராசஸ் நடக்கும்போது இந்த நியூரல் ஃபோல்டுலேருந்து சில செல்ஸ் வந்து ஸ்கேட்டர்ட் ஆகிடும். அந்த செல்ஸ் எங்கே அரேஞ்சாக இருக்குன்னா இந்த நியூரல் டியூபோட லேட்ரல் சைடு, போத் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு, இந்த போத் சைட்லையும் இந்த லேட்ரல் சைடில் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். அந்த செல்ஸ்க்கு பேர் நியூரல் கிரஸ்ட். ஸோ இனிஷியலாக நியூரல் கிரஸ்ட் எதுலேருந்து டிரைவ் ஆனதுன்னா இந்த எக்டோடம் லேயர்லேருந்து டிரைவ் ஆனது. ஸோ இதில் இது எக்டோடம், ஃபைனலாக இது எக்டோடம், இது மீசோடம், இது எண்டோடம், இது நோட்டோகார்டல் ஸ்ட்ரக்சர், இது நியூரல் டியூப். இந்த நியூரல் டியூபுக்கு ரெண்டு சைடில் இருக்கிறது நியூரல் கிரஸ்ட் செல். ஸோ இந்த எக்டோடம்லேருந்து என்ன ஸ்ட்ரக்சர்லாம் டிரைவ் ஆகும் அப்படின்னா எபித்தீலியம், நம்மளோட செல்ஸ், நம்மளோட பாடியில் இருக்கிற எல்லா எபித்தீலியலும் இந்த எக்டோடம் லேயரால் டிரைவ் ஆனது. நம்மளோட ஸ்கின், முக்கியமான ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்கின் இந்த எக்டோடம் லேயர்லேருந்து டிரைவ் ஆனது. இந்த மீசோடம் லேயர், இந்த சென்ட்ரல் லேயர், இந்த மீசோடம் லேயர்லேருந்து டிரைவ் ஆன ஸ்ட்ரக்சர் நம்மளோட ஸ்கெல்டல் மசில்ஸ், ஜாயின்ட்ஸ், லிகமெண்ட்ஸ், நம்மளோட போன்ஸ், எல்லா போன்ஸ், ஸ்கெல்டல் மசில்ஸ் அண்ட் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், பிளட் வெசல்ஸ், இந்த எல்லாமே மீசோடம்லேருந்து டிரைவ் ஆனது. ஆர்பிசி, டபிள்யூபிசி, எல்லா செல்ஸ், பிளட் செல்ஸ் எல்லாமே மீசோடம்லேருந்து டிரைவ் ஆனது. இந்த எண்டோடம்லேருந்து டிரைவ் ஆனது இன்டர்னல் ஆர்கன்ஸ், ஜிஐ ட்ராக்ட், ட்ரக்கியா, அப்படி இருக்கிற இந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே இந்த எண்டோடம்லேருந்து டிரைவ் ஆனது. ஸோ ஒரு 3 லேயர் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு: எக்டோடம், மீசோடம் அண்ட் எண்டோடம். இந்த சென்டர் ஆஃப் த மீசோடமில் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது, அதுதான் நோட்டோகார்டல் பிளேட். லைக் திஸ். இந்த மீசோடமோட சென்டர் போர்ஷனில் ஒரு பிளேட், ஒரு ராட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுதான் நோட்டோகார்டல் பிளேட். ஸோ இந்த நோட்டோகார்டல் பிளேட் சில சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணுது. அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த எக்டோடோமோட இந்த சென்ட்ரல் போர்ஷன் ஆஃப் செல்ஸை அதோட திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அந்த திக்னஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த பிளேட்டு தான் நியூரல் பிளேட். அந்த நியூரல் பிளேட்டோட சென்டர் டிப்ரெஸ் ஆகுது. ஸோ டிப்ரெஷன் ஆகுறது மூலயமா நியூரல் ஃபோல்டு ஃபார்ம் ஆகுது. அந்த நியூரல் ஃபோல்ட்லேருந்து சில செல்ஸ்லாம் ஸ்கேட்டர்ட் ஆகுது லேட்ரலாக. ஸோ அந்த செல்ஸ் தான் நியூரல் கிரஸ்ட். ஸோ ஃபைனலாக ஒரு நியூரல் டியூப் ஃபார்ம் ஆகுது. ஸோ நியூரல் டியூப் ஃபைனலாக ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த க்ரீன் கலர் மார்க்கர் நியூரல் டியூப், இந்த பிளாக் கலர் ஸ்ட்ரக்சர் நோட்டோகார்டல் பிளேட். ஸோ இப்போது ஆஃப்டர் த 3rd வீக் எக்டோடம், மீசோடம், எண்டோடம், நியூரல் டியூப், இந்த நியூரல் டியூப்க்கு லேட்டரலாக இருக்கக்கூடிய செல்ஸ் நியூரல் கிரஸ்ட் செல்ஸ், இந்த நியூரல் டியூப்க்கும் பிலோவாக இருக்கக்கூடிய பிளேட் நோட்டோகார்டல் பிளேட். ஸோ இந்த நோட்டோகார்டல் ஸ்ட்ரக்சர் இங்கே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. இந்த நோட்டோகார்டல் ஸ்ட்ரக்சர்லேருந்து டிரைவ் ஆன சப்ஸ்டன்ஸ். ஆக்சுவலாக இந்த நோட்டோகார்டல் ஸ்ட்ரக்சர்லேருந்து எந்த ஒரு ஆர்கானோ, எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் டிரைவ் ஆகாது. பட் ஒரு அடல்ட் பர்சனுக்கு இந்த நோட்டோகார்டல் பிளேட் ஒரு ரெமனண்ட்டாக நம்ம பாடியில் இருக்குது. அது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா 2 வெர்டபிரல் பாடிக்கு இடையில இருக்கிறதா இன்டர்வெர்டபிரல் டிஸ்க். அந்த இன்டர்வெர்டபிரல் டிஸ்கில் அதோட சென்டர் போர்ஷனில் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸ் பேர் நியூக்ளியஸ் பல்போசஸ். இந்த நியூக்ளியஸ் பல்போசஸ் எக்ஸாக்டாக இந்த நோட்டோகார்டல் பிளேட்லேருந்து டிரைவ் ஆகுது.
ஸோ இந்த ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த நியூக்ளியஸ் மட்டும்தான் இந்த நோட்டோகார்டலோட ரெமனன்ட். வேற எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த நோட்டோகார்டலேருந்து டிரைவ் ஆனது கிடையாது. இப்போ இந்த நியூரல் டியூப், இந்த நியூரல் டியூப்லேருந்து டிரைவ் ஆகிற ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், நம்மளோட கார்டெக்ஸ், பிரைன், நம்மளோட ஃபுல் ஹெமிஸ்பியர், செரிபெல்லம், பிரைன் ஸ்டெம், ஸ்பைனல் கார்டு, இது எல்லா ஸ்ட்ரக்சரும் இந்த நியூரல் டியூப்லேருந்து டிரைவ் ஆன ஸ்ட்ரக்சர். இந்த நியூரல் கிரஸ்ட், இந்த நியூரல் கிரஸ்ட்லேருந்து டிரைவ் ஆன ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்மளுடைய கேங்லியான்ஸ். நம்ம சிம்பதாட்டிக் கேங்லியான், ஆட்டோனமிக் கேங்லியான், இப்படி இருக்கிற நிறைய கேங்லியான்ஸ், இதை பற்றி யாருக்கு பார்ப்போம்.